சரியா? ஓகே பண்ணிட்டியா? ம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த கும்ளி அந்த கிராமம். கும்ளி கிராமம் எங்கன்னா தத்தனூர்லேருந்து உள்ளுக்கு ஒரு 4-5 கிலோமீட்டரில் உள்ளுக்கு வர மாதிரி இருக்கும். இப்போ ஏன் எதுக்கு வந்திருக்கோம்னா நீங்கள் பார்ப்பீங்க, இந்த போர்டை பார்ப்பீங்க. நம்மளோட போஸ்டர்லாம் போட்டுருக்க பாருங்க. அது மரங்களை இலவசமாக பெற்று செல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து எல்லாத்துக்கும் சமூக சேவையாக இவர் நண்பர் ஒருத்தர் பண்ணுறாரு. அது ஃபேஸ்புக் மூலிமா நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்ககிட்டே ஒரு உதவி கேட்டார். அதாவது என்னதுன்னா பண விதை கேட்டார். பண விதையை நாங்கள் எடுத்து வந்து கொடுத்துட்டு நீங்கள் மரக்கன்று எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதுக்காக நான் பண விதையை 2 மூட்டை எடுத்து வந்துருக்குறோம். எடுத்து வந்து கொடுத்துட்டு எங்களுக்கு தேவையான சில மரக்கன்று எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக வந்துருக்குறோம். வாங்க உள்ளே போய் பார்க்குறோம். இது நல்லா கிளியராக இருக்கும். அப்புறம் எடுத்துகிட்டே வா. பாருங்க, நாங்கள் எடுத்து வந்த பணம் விதை 2 மூட்டை வந்துருக்கோம். இது எப்படியும் ஒரு 300 விதைக்கிட்ட இருக்கும் எடுத்து வந்துருக்கோம். இப்போ மரத்தை வந்து என்னென்ன மரம் இருக்குங்கிறத காட்ட போகிறோம். வாங்க உங்களுக்கு. மரம் வச்சுருக்குறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேம்பு, அது பேர்னா நாவல் இருக்குது, தேக்கு. இதோட கன்று என்னது, இது பேர் என்ன சொன்னாங்க? அது பேர் தெரில. அது வந்து காட்டு இது அந்த இருக்குதா? ஆமாம், காட்டு பாதாம் தான். காட்டு பாதாம். காட்டு பாதாம் இந்த நல்லா பார்த்துங்க. இது பாருங்க, இந்த மரம் இதுதான் காட்டு பாதாம். இது ஆமாம், இது ரொம்ப அரிய வகை ஒரு செடி. காட்டு பாதாம், புளிய மரம், வேம்பு, தேக்கு, அனைத்து விதமான பூவரசெலாம் ரொம்ப கிடைக்க மாட்டாங்குது. ஆமாம், இதெல்லாம் வந்து அண்ணா நண்பர் வந்து சமூக சேவை செய்கிறாப்புல. இதை நம்மளும் போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு நம்ம பொது இடத்துல கூட அதிகமாக வைக்கிறது. பொது இடத்துல வச்சா நல்லது, எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி யூஸ் பண்ணுற நல்லது. ஏரிக்கரையா அந்த மாதிரி ஓவர் சைடு அந்த மாதிரிலாம் ரோட் சைடு கூட வைக்கலாம். ரோட் சைடு வைக்கணும்னா இந்த புளிய மரம் வைக்கலாம். புளிய மரம், இந்த இதோட கனி, இது பேர் என்னன்னு தெரியல, 2 விட்டு நினைக்கிறாங்க. இது வந்து இதுதான் புங்க மரம். புங்கங்கன்று மரம் தான். புங்கங்கன்று இங்கே இது புங்க மரம் தான் இருக்குது. முடி சட்டை. இந்த மாதிரி நீங்களும் பயன்படுத்தினா நீங்களும் இந்த மாதிரி வந்து பாருங்க. தத்தனூர்லேருந்து உள்ளுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் வரும். கும்ளி அந்த கிராமத்தில் இருக்குது. நண்பர் நேரம் வந்து